எபிசோட் ஸ்டார்டிங்லேயே 2 ஸ்பேஸ்ஷிப் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. இனிமே இந்த போர் நிறுத்துறதா இல்ல அப்படின்னு ஒருத்தர் சொல்றான். சோ அவன் பேர் தான் வில்கேக். அந்த ஆம்னிட்ரிக்ஸ் எனக்கு மட்டும் தான் கிடைக்கணும் அப்படின்னு வில்கேக் சொல்றான். அப்படியே கட் பண்ணி பூமிக்கு வந்தனா பென் கிளாஸ் முடியறதுக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். பிகாஸ் இட்ஸ் லாஸ்ட் கிளாஸ். ஒரு வழியா கிளாஸும் முடியுது. சம்மர் வெகேஷனும் ஸ்டார்ட் ஆகுது. இங்கிட்ட பார்த்தா ஜேடி அண்ட் கேஷ் இவங்க 2 பேரும் ஒரு பாயிண்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அதை தட்டி கேட்ட பெண்ணையும் தட்டி மரத்துல தொங்க விட்டுறானுங்க. அப்புறம் கிராண்ட்பா வராரு. அவரோட குவென் வரா. பென் அண்ட் குவென் 2 பேருமே சண்டை போட்டுட்டே வராங்க. திரும்ப ஸ்பேஸ்ல 2 ஸ்பேஸ்ஷிப் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் அதுல ஒரு ஸ்பேஸ்ஷிப்ல இருந்து ஏதோ ஒண்ணு பூமிக்கு அனுப்புறாங்க. கேம்ப்ல யாருமே இன்ட்ரெஸ்ட் காட்டல கிராண்ட்பாவை தவிர. பென் அண்ட் குவென் 2 பேரும் திரும்ப சண்டை போடுறாங்க. சோ பென் கோபப்பட்டு காட்டுக்குள்ள போயிடுறான். அப்போ வானத்துல ஷூட்டிங் ஸ்டார் மாதிரி ஏதோ ஒன்று வருது. அது பென்னை நோக்கி வருது. பென் அது என்னன்னு பார்க்க போறான். பார்த்தா அது ஒரு வாட்ச். அதை எடுக்கலான்னு போகும்போது அந்த வாட்ச் பென்னோட கையில ஜம்ப் பண்ணி உட்காந்துக்குது. அதை கலெக்டர் ட்ரை பண்றான். பட் முடியல. அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது ஹீட் பிளாஸ்ட்னு ஒரு ஏலியனா மாறுறான். ஃபர்ஸ்ட் அந்த உருவத்தை பார்த்து பயப்படுறான். அப்புறம் அந்த ஏலியனோட பவர் எபிலிட்டிஸ் ட்ரை பண்ணும்போது தெரியாதனமா காட்டை கொளுத்திடுறான். அதை பார்த்தா கிராண்ட்பா அண்ட் குவென் இவங்க 2 பேரும் பென்னை காப்பாத்த வராங்க. அந்த உருவத்தை பார்த்துட்டு கிராண்ட்பா அண்ட் குவென் 2 பேருமே பயப்படுறாங்க. அப்புறம் தான் அது பென் அப்படின்னு தெரிய வருது. வில்கேக்ஸ்க்கு ஆம்னிட்ரிக்ஸ் பூமியில தான் இருக்குன்னு தெரிய வருது. சோ அதை எடுத்துட்டு வர ஒரு ரோபோட் அனுப்புறான். இது எப்படி நடந்தது அப்படின்னு 3 பேருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னால இப்படி கடைசி வரைக்கும் இருக்க முடியாது அப்படின்னு பென் சொல்றான். பட் அப்பவே பென் நார்மல் ஃபார்முக்கு வந்துடுறான். இதை பத்தி முழுசா தெரியற வரை இதை யூஸ் பண்ணாத அப்படின்னு கிராண்ட்பா சொல்றாரு. நான் போய் அந்த வாட்ச் இந்த இடத்த பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்ப அந்த ரோபோட் பூமியில லேண்ட் ஆகி 2 ட்ரோன்ஸ் அனுப்புது. கிராண்ட்பா அந்த இடத்த பார்த்துட்டு இது சாதாரண விஷயம் மாதிரி தெரியல அப்படின்னு சொல்றாரு. பென் கிராண்ட்பாவோட பேச்ச கேட்காம அந்த வாட்ச் திரும்ப யூஸ் பண்ணி ஓயில்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஏலியனா மாதிரி காட்டுக்குள்ள போறான். 2 ட்ரோன்ல ஒரு ட்ரோன் பென் அட்டாக் பண்ணுது. அல்ல ஒரு ட்ரோனை பென் போட்டு தள்ளிடுறான். இன்னொரு ட்ரோனை குவென் போட்டு தள்ளிடுறா. கிராண்ட்பா பென் மேல ரொம்பவே கோபப்படுறாரு. பிகாஸ் அந்த வாட்ச்னால பிரச்சனை வரும். அதனாலதான் அதை யூஸ் பண்ணாத அப்படின்னு சொன்ன அப்படின்னு சொல்றாரு. பட் இதை வச்சு மக்களுக்கு உதவி பண்ண முடியும் அப்படின்னா இதை கண்டிப்பா யூஸ் பண்ணு அப்படின்ட்டு பென் அலோவ் பண்றாரு. அப்போ அந்த பெரிய ரோபோட் மக்கள் அட்டாக் பண்ணுது அப்படின்னு பென்னுக்கு தெரிய வருது. சோ நான் மக்களை காப்பாற்ற போறேன் அப்படின்னு பென் சொல்றான். அதுக்கு குவென் நீ எப்படி காப்பாற்ற டென்னிசன் அப்படின்னு கேட்கறான். அப்ப பென் வாட்சை பார்த்துட்டு ஒரு ஸ்மைல் பண்ணுவான். அப்புறம் பென் டைமண்ட் ஹெட் அப்படின்னு ஒரு ஏலியா மாதிரி அந்த பெரிய ரோபோட்டையும் போட்டு தள்ளுறான். அந்த ஆம்னிட்ரிக்ஸ் பூமியில ஒரு ஹியூமன்ட்டா தான் இருக்கு அப்படின்னு வில்கேக்ஸ்க்கு தெரிய வருது. நெக்ஸ்ட் டே மார்னிங் கிராண்ட்பா பென் எங்கன்னு கேட்க பென் எக்ஸலரேட் அப்படின்னு ஒரு ஏலியா மாதிரி எல்லாத்தையுமே ரொம்ப ஸ்பீடா பேக் பண்ணி வைக்கிறான். இதுதான் என்னோட பெஸ்ட் சம்மரா இருக்க போகுது அப்படின்னு பென் சொல்றான். அதுல சந்தேகமே இல்ல அப்படின்னு கிராண்ட்பா சொல்றாரு. கடைசியா ஜேடி அண்ட் கேஷ் இவங்க 2 பேரையும் பென் ஏலியனா மாதிரி மரத்துல தொங்க விட்டுறான் ரிவெஞ்ச்காக. சோ அதோட பென் 10 கிளாசிக் சீசன் 1 எபிசோட் 1 முடியுது.